போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்னடி வேணும் உங்களுக்கு? அத்தை, பெரிய ரூமு எல்லாம் சிட்டுகளுக்கு வேணுமா? இந்த வீட்டு ஆம்பளைங்களை எல்லாம் பால்கனியில படுத்து உருள சொல்றாங்க அத்தை. எது? வீட்டு ஆம்பளைங்க பால்கனிலே படுத்துக்கணுமா? ஏய், ஏத்த மாடி உனக்கு. என்ன இதத்தை கண்டுட்டீங்க இப்போ? ஏன் இந்த வீட்டுல நடக்காததா? நாங்க பொம்பளை ஆளுங்க கிடைச்ச இடத்துல படுத்திருக்கோமே. இங்கன படுத்திருக்கோம், அங்கன படுத்திருக்கோம், ஏன் வாசல்ல கூட படுத்திருக்கோம். ஏன் இந்த பிள்ளை ஜன்னலி எல்லாம் கொட்டுற மழையில படுக்க விட்டுருக்கீங்க? இவர் அவங்கள போட்டு அடிப்பாரு, இவன் என்னை போட்டு மிதிப்பான். அடி வாங்கிட்டு உத வாங்கிக்கிட்டு நாங்க அந்த ஓரமா அதோ கிச்சன்ல அப்படியே ஒண்டிக்கிட்டு படுக்கல. வலி, பனி, வெயில், பூச்சி, கொசுன்னு எல்லாத்தையும் தாங்கிட்டு நாங்க படுத்துட்டு தானே கிடந்தோம். நாங்களும் வீட்டாமலைங்க அப்படியே வெட்டி வீசிடுவோம்மாங்களே. எங்களால பண்ண முடிஞ்சதா அவங்களால பண்ண முடியாதா? கொஞ்ச நாள் படுக்கட்டும், அப்படியே தரையிலே படுத்து உருளட்டும், அவங்க வீரத்தெல்லாம் இதுல காட்டட்டும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இலவு மஞ்சள ஒய்யாரமா படுத்துட்டாதான் உங்க பிள்ளைங்களெல்லாம் தூக்கம் வருமா? அவன் சொல்ற மாதிரி பால்கனிலே படுத்து உருளட்டும், எங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய் தரு, போனா போதுன்னு விட்டுக்கிட்டு இருக்க. ரொம்ப பேசாத. அதுங்க ரெண்டோட கழுத்தையும் திருப்பி போட்டுரும். அப்படியே பார்த்துக்க. ஏய், உன்னால முடிஞ்சா செய்ட. ஆம்பளையா இருந்தா அந்த கல்யாணத்தை நடத்தி கட்டுன்னு அன்னைக்கு சவால் விட்டாரு, நடந்துருச்சு. இப்ப நான் சொல்றேன், ஆம்பளையா இருந்தா அந்த புள்ள மேல கை வைடா பாப்போம். அட்டிங்க என்னைய மிரட்டிட்டு இருக்க? ஏய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? முதல்ல ஓம் பொண்டாட்டி புருஷனா இருக்க பாரு. அத விட்டு இவளுக்கு பக்கத்துல வாங்கிட்டு வர. பேசாத இரு. டேய், நீ எல்லாம் மீறி போற. நீ இரிய சக்தி, நீ இரிய. இங்க இருங்க, யாரு எதுவும் பேச வேணாம். இங்க இருங்க, நீங்க தான் வீட்டுக்கு பெரிய மனுஷர். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்கத்தான் வேணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களா பார்த்து ஏதோ ஒன்று முடிச்சு விட்டீங்கன்னா நல்லது. முதல்ல இந்த தேவையில்லாததுகளை எல்லாம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன்? அதான் உங்க கூட்டத்துல ஒரு ஆம்பளை சிங்கத்தை வச்சிருக்கீல, சக்தி சித்தப்பாரு. அவரை இடம் வாங்கி போட்டு பங்களா கட்டி தர சொல்லுங்க.